வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் நடிகர் விஜயனுடைய விவாகரத்து வழக்கு பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள ஒரு விஷயம். அதை மற்றவங்க பேச வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் ஓகே, அது சரியான விஷயம்தான். ஆனால் ஒரு அரசியல் தலைவரா இல்லை அந்த ஃபேமிலியோட ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா இவர் டிசம்பர்லேயே பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குக்காக தன்னுடைய கட்சியையோ தன்னை சார்ந்தவர்களையோ இவர் தயார்படுத்தவே இல்லை. மாறாக எப்பவுமே ஸ்கிரிப்டுக்கு பேசக்கூடிய நபராக இருக்கிறதுனால இவர் அதை எதுவுமே பண்ணாம இவர் என்ன பண்றாரு, அவருக்கு அந்த வழக்கு வெறும் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வயலேஷன் மட்டும் போடல, அவங்க எமோஷனலா தனக்கு வயலேஷன் ஏற்பட்டதாகவும் எக்கனாமிக்கலா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதாகவும் போட்டிருக்காங்க. ஸோ உங்க அண்ணன் மேல அஃபென்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்க குரூப்பா சேர்ந்து அவங்களே விக்டிமைஸ் பண்றாங்க, அவங்கள விக்டிமைஸ் பண்ணி தான் வழக்கு போடுறாங்க. வெறும் மெரிட்டல் வயலன்ஸ் டிவோர்ஸ் வேணும்னு இல்லை. அது அப்புறமும் நீங்க என்ன பண்றீங்கன்னா குரூப்பா அவங்கள போய் வயலேட் பண்றீங்க. அப்போ ஒரு விக்டிமை நீங்க வயலேட் பண்ணீங்கன்னா சோசியலா எல்லாரும் பேசாம இருப்பாங்களா? கண்டிப்பா கேள்வி கேட்கத்தான் செய்வோம். அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க டிஎம்கேவை சொன்னீங்க, டிஎம்கே உங்க குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு உங்க குடும்பம் வீக்கா இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு உங்களுக்குலாம் தோணலை. ஏன்னே அந்த கட்சி உள்ள உங்க குடும்பத்தை 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு நீங்க வீக்கா அப்படின்னு கேட்கணும்னு உங்களுக்கு தோணலை. அவ்வளவுக்கு அறிவாளிகளா இருக்கீங்க உள்ள. சரி, ஓகே. எனிவே அந்த பொண்ணை ரொம்ப கொச்சப்படுத்தி நிறைய பதிவுகள் தாவைக்காக்காரங்க போட்டிருந்தீங்க. அது வயலேஷன். அப்போ நம்ம எல்லாருமே பெண்களா இருக்கிறவங்கள கேள்வி கேட்கதான் செய்வாங்க. ஸோ அந்த டிவோர்ஸ்ல உங்க அண்ணன் மேலதான் குற்றச்சாட்டு. அப்ப நீங்க வாயை மூடிட்டு அமைதியா இருந்திருக்கணும். அமைதியா இல்லாம அந்த பொண்ணை ட்ரோல் பண்ற, கொச்சப்படுத்துற, வக்கரப்படுத்துற ஒரு ஆணை ஒரு பொண்ணு குடும்பத்துல எடுத்துடக்கூடாது, அபிஷியல் ஸ்பேஸ்ல எடுத்துடக்கூடாது, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல எடுத்துடக்கூடாது. எங்க எடுத்தாலும் ஒரு ஆணை எடுத்துட்டா அந்த பொண்ணை சுத்தி வக்கரத்தை கிரியேட் பண்றதுங்கிறது இந்த சமூகத்தினுடைய இயங்கியல். ஸோ புது இயங்கியலே அப்படித்தான். அதுல நீங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாது. உங்க அண்ணன் உங்களை ஒரு காலமும் கண்ட்ரோல் பண்ணதே கிடையாது. தகர சட்டை இழுத்து போடுறது, பப்ளிக் நியூசன்ஸ் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் உங்க தலையில இருக்கு ஆல்ரெடியே. அதுல உங்க கட்சியை சார்ந்த உங்க கட்சி தலைவருடைய மனைவியவே நீங்க டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க கொச்சப்படுத்தி பதிவுகள் எழுதுறது, அது என்ன ஒரு அமைப்பு வச்சு அதுக்கு ஒரு 25 ரூபா கொடுத்தா என்ன வேணா எழுதுவீங்களா? டாடி 25 ரூபா வாங்கிட்டு 25 ரூபா கொடுத்துட்டு அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா எழுதுறீங்க இஷ்டத்துக்கு. அதை உங்க அண்ணன் வேடிக்கை பாக்குறாரு. அதை பொதுவில் இருக்கிறவங்க எல்லாம் பர்சனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லி அமைதியா இருப்பாங்களா? அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறீங்க நீங்க. அண்ட் முதல்ல அமைதியா இருந்திருக்க வேண்டியது குற்றச்சாட்டு. அதுல குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டு அண்ணன் மேல இருக்குன்னா அண்ணனோட தம்பிங்க, தங்கச்சிங்க, அக்காவா இருக்க போறேன், மனைவியா இருக்க போறேன் அப்படின்லாம் குதிக்கிறவங்க இவங்க எல்லாருமே அமைதியா இருந்திருக்கணும், பொலைட்டா இருந்திருக்கணும். இல்லைன்னா உங்க அண்ணனுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு பொது தளங்கள்ல ஒரு ஆப்டரால் ஒரு கிரஷ் மெட்டீரியல், ஸ்கிரீன் கிரஷ் மெட்டீரியல், அது வேற எதுவுமே கிடையாது. ஸ்கிரீன் பிரசன்டேஷன் தானே. இப்ப எப்படி இப்ப எழுதி கொடுத்து பேசுறாங்களோ பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல எல்லா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து தான் பேசுறாப்புல, அதே மாதிரி ஆன் ஸ்கிரீன்ல டைரக்டர் கொடுத்த டயலாக்ஸ் பேசுறது, டான்ஸ் பண்றது. இதை தவிர அந்த துறை சார்ந்த பாதிக்கப்பட்ட யாருக்காவது ஒரு நல்லது பண்ணியிருக்காரா? திரைத்துறையிலேயாவது யாருக்காவது நல்லது பண்ணியிருக்காரா? அது வர திரைத்துறையை சார்ந்தவர்களாவது விஜய் நடிகர் விஜய் இந்த சீர்திருத்தத்தை திரைத்துறையில் கொண்டு வந்தார் அப்படின்னு இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எந்த பப்ளிக்காவது அவர் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? எங்கேயாவது ஏதாவது ஒரு திட்டத்துக்காக என்னமாவது பண்ணியிருக்கிறாரா இதுவரை வாழ்நாள்ல? 50 வயசு வாழ்க்கையில வர ஒண்ணுமே பண்ணல. எந்த மக்களுக்காக எதுவும் பண்ணல. தான் சார்ந்த துறையிலேயும் எதுவும் பண்ணல. ஒரு ஆஃப்டர் ஒரு ஸ்கிரீன் கிரஷ் மெட்டீரியல் அது. அதுக்காக எளிய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் ட்ரோல் மெட்டீரியலா சமூக வலைதளங்கள்ல பல மாதங்களாக இது பார்க்கவே கொச்சையா அருவருப்பா இருக்குது. எதுக்கு ஒரு ஸ்கிரீன் கிரஷ் மெட்டீரியலுக்காக இவ்வளவு? அது எதுக்குன்னு உள்ள இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். அளவுக்கு மிஞ்சி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஒர்த்தாது அப்படிங்கிறது முக்கியம். ஒரே ட்ரோல் மெட்டீரியலா நீங்க பேசுற ஒரு கிரஷ்ல நீங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே தப்பு தப்பா. நானே நிறைய போட்டுட்டு டெலீட் பண்ணியிருக்கேன். ஒரு இஸ்லாமிய பெண் பேசுறாங்க, அதெல்லாம் போய் போட முடியுமா? போடுறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அதனால டெலீட் பண்றோம். அடுத்தது இன்னொரு பொண்ணு பேசியிருந்துச்சு, அண்ணன் அக்கா, அண்ணன் தங்கச்சி, அக்கா, மனைவி அப்படின்னு எல்லாம் பேசி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டா இருக்கு சொசைட்டிக்கு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் கவனமாக
சிந்திக்கணும். சிந்திக்கிறது தான் முக்கியம். சிந்திச்சு பேசுங்க, சிந்திச்சு செயலாற்றுங்க. எந்த கட்சியில வேணா இருங்க, என்னமோ பண்ணுங்க. அரசியல் சார்ந்து எதுலையாவது ஒண்ணுல இயங்குறதே பெரிய விஷயம்தான். உள்ள வர்றோம், அரசியலுக்குள்ள வர்றோம்னு சொல்றதே பெரிய விஷயம்தான். தற்குறித்தனமா கூட இயங்குங்க, ஆனா தற்குறித்தனமா கூட இயங்குங்க, ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பொதுத்தலங்கள்ல பேசுறது எழுதுறதெல்லாம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.